சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Questions? சங்கரம் சிவசங்கரம். மனித பிறவிதான் மறுபிறவியாக வேண்டும் என்று காத்து கிடங்கும் எத்தனையோ ஆத்மாக்கள் போராடித்தான் ஒரு மனித கண்டெய்னரை பெற முடிகிறது என்று கூறப்படுகிறது. ஒரு ஆத்மா மனித கண்டெய்னரை பெறுவது அதன் விருப்பமா அல்லது படைப்பவனின் விருப்பமா? ஆத்மாவின் பயணத்தை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொண்டேன். செல்லான் என்ற இத்தவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேன் அப்படின்னா என்ன? ஃப்ரம் சிங்கிள் செல்லுலார். நீங்கள் பார்க்குற மச்சம்னா என்ன? தண்ணியில் தான் இருக்கும். கூர்மம்னா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் மண்ணில் இருக்கும் கூர்மம். வராகம் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா எவல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஃபார்ம்டு குள்ள பையன் வாமனன்ன்றது. அதுக்கப்புறம் வரப்போது பாதி உடம்பு சிங்கம் பாதி மனுஷனாக இருக்கிறது நரசிம்மம். மனுஷன் சிம்மம்னா அது. அதுக்கடுத்து ஒரு கோபத்தாவங்கள் உள்ள ஒரு பரசுராமர். அதுக்கப்புறம் லைஃப்பை டோட்டலாக பெர்ஃபெக்ட் பண்ணுற ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற ராமர். அதுக்கப்புறம் ஹியூமன்லேருந்து ஒருத்தன் டிவைனாக ஜம்ப் பண்ணி தன் போக்கில் இந்த உலகத்தை ஆட்டி வைக்க முடியும்னு நினைக்கிற ஒரு கிருஷ்ணாவதாரம். இப்படி இது எல்லாமே எவல்யூஷன் தான். எவ்ரி திங் இஸ் இன் எவல்யூஷன். இதில் மனித பிறவிங்கிறது ஒரு பரசுராமர் இல்லை நரசிம்மருக்கு அப்புறம் வரக்கூடியதுன்னு வச்சுக்கலாமே. இல்லை வாமனன் அங்கேயே ஆரம்பிக்குது. இந்த மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் கார்மிக் பலன் கிடையாது. ஒரு ஆடு மாடு கோழி பண்ணி இதுக்கெல்லாம் எந்த கர்மாவும் கிடையாது. ஏன்னா அதுக்கு மைண்டு கிடையாது, ரேஷ்னல் மைண்ட் கிடையாது. சாப்பிடும், குட்டி போடும், தூங்கும். அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, அப்பப்போ செத்து போயிடும். அது அப்போ ஒவ்வொரு செகண்டும் செத்து பழிக்கிற அமிவியாசத்து மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. கணம் கணம் தோன்றி கணம் கணம் மறையும் பிணம் அப்படிங்கிறது அதெல்லாம் தான். ஒரு ஹியூமனாக வர்ற போது தான் அவனுக்கு ஒரு அறிவு கிடைக்குது, ஒரு இன்டலெக்ட் கிடைக்குது. அப்போ தான் இந்த கர்மா ஆரம்பிக்குது. ஏன்னா யூ பீன் கிவன் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு நோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். எது ரைட்டு எது ராங்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு உனக்கு கிடைக்குது. சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அதனுடைய போக்கில் போகாமல் நல்ல விஷயத்துக்கு வந்து நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் அறிவு. இப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் ஏதாவது சத்து இருக்கான்னு பார்க்கறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படி அறிவுக்கு பல விஷயங்கள். அறிவில் கொஞ்சம் எவால்வ் ஆக ஆக அறிவினால் ஆவதுண்டோ பெரிதும் நோய் தன்னோய் போல் நோக்கா கடைன்னு. வெறும் புக்கு படிச்சு விட்டு எனக்கு தொல்காப்பியம் தெரியும் சிலப்பதிகாரம் தெரியுன்றது அறிவு கிடையாது. மற்றவங்க கஷ்டத்தை நீ உன் கஷ்டமாக பார்க்கக்கூடிய பக்குவம் உனக்கு வந்ததா அப்படின்னு அர்த்தம். பெரிதின் நோய்னா கஷ்டம், தன்னோய் போல் தனக்கு வந்த கஷ்டம் மாதிரி பார்க்கறது. ஒரு காலில் அடிபட்டுடுது, கல்லில் உடம்பு பூரா வலிக்குது இல்லையா? அது மாதிரி நாம் கூட இந்த உலகத்தில் ஒரு விராட் ரூபம். இப்போ எதிராளிக்கு வர்ற கஷ்டங்கள் நமக்கு கூட இருக்குங்கிற ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கு போகிற போது அறிவு இன்னொரு ஹைட்டுக்கு போகுது. இப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுவரையும் தெய்வத்தில் வைக்கப்படுங்கிற மாதிரி, தெய்வம் மானுஷ ரூபேன்னு சொல்கிற மாதிரி யார் லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்களோ அவங்க அந்த கடவுள் தன்மை இருக்கு இல்லையா, அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுள்ன்றது நீ பார்க்குற கையில் வில்லு வேலு அம்பு சங்கு சக்கரெல்லாம் வச்சுருந்துக்கிற ஒரு கேரிகேச்சர் கிடையாது. இதெல்லாம் கிடையவே கிடையாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு என்ன? மானுடம் வென்றதம்மா என்று எந்த ராமனை பற்றி ராமாயணம் புகழ்கிறதோ அந்த மாதிரி ஒரு மனுஷனாக இருந்து ஒருத்தன் மற்றவங்களை விட எக்ஸல் பண்ணி காட்டுறது. ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்கன்னா அதில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினா போட்டு தானே பேப்பரில் வருது. மீதி 29 பேரும் போட்டுக்கிறாங்களா இவங்கெல்லாம் கூட படித்தாங்கன்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. அது மாதிரி யார் மனிதர்களில் எக்ஸல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அவங்க தான் நீங்கள் பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், சாக்ரட்டிஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்கெல்லாம். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு வரணும். இப்போ மனுஷனாக இருக்கிற போது தான் இதெல்லாம் பாசிபிள். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் உனக்கு மைண்டே கிடையாது, ரேஷ்னல் மைண்ட் கிடையாது. ஹேவிங் எ எமோஷ்னல், அதாவது ஒரு உங்களை மாதிரியே அதுக்கும் இனப்பெருக்கம் செய்யணும்னு இருக்குது. ஒவ்வொன்றுத்துலையும் இனப்பெருக்கத்துக்கு ரூல்ஸ் இருக்குது. ஒரு பொட்டை நாய் இருக்குதுன்னா 4 ஆம்பளை நாய்ங்க அட் டைம் மேட் பண்ணும். மனுஷன் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி, கணவன், மனைவி, குழந்தை குட்டி
அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்களை வளர்க்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. மற்ற விலங்குகள் அதெல்லாம் கிடையாது. ஒரு பறவை வந்து முட்டை போடும், நல்லா ஒரு பொந்தில் வச்சு அடைக்காக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வாயிலேயே ஊட்டும், பறக்க தெரிஞ்ச அதை சத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் எங்கள் மாமா மச்சி குழந்தனாரு எந்த விலங்கும் அந்த மாதிரிலாம் வளர்க்குறதே இல்லை. மனுஷங்க தான் அப்படியே கண்டினியூஸாக கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் பிடிச்சின்னு உட்காந்துன்னு இருக்காங்க. அதுங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, எமோஷன் தான். ஆனால் அதுங்கெல்லாம் வந்து கரெக்டாக லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவன் நாடு வழி திறந்திடுமேன். நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். தானம்ங்கிறது என்ன? நாட் ஓன்லி பணம், உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு, உங்கள்கிட்ட இருக்கிற உழைப்பு, எல்லாமே தானம்தான். உங்கள்கிட்ட ஒரு 10 ஏக்கரா நிலம் தான், 1 ஏக்கரா நிலத்துன்னு யாருக்கான கொடுக்கலாம், தப்பே இல்லை. உனக்கு பணமே இல்லையா, நீ இப்போ நல்லா படிக்கிற பையனா பொண்ணா, ஒரு ஏழை பையனுக்கு டியூஷனுக்கு காசு இல்லைன்னா நீ கற்றுக் கொடுக்கலாம், நீயே கற்றுக் கொடுக்கலாம் உட்காந்துக்கிட்டு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதெல்லாம் நீ தானம் பண்ண முடியும். இப்போது ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், அவங்களுக்கு வசதி இல்லை, நீ ஒரு புடவை ரவிக்க வேஷ்டி துண்டு மாங்கல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் கூட தானத்துக்கு தான் வரும். இப்படி எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது தானம் செய்யறதுக்கு. ஸோ இஃப் யூ பெர்ஃபெக்ட் தானம். தவம்னா என்ன? நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறது, அதுதான் தவம். தவங்கிறது சும்மா இப்படி உட்காந்து உதர கட்சி வச்சு இப்படிலாம் உட்கார்றது இல்லை. நல்லது கெட்டது நன்றே வரினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லைனும், எல்லாத்தையும் ஒரே பேலன்ஸில் பார்க்குறது. நீ வந்து நாளைக்கு முடிச்சு விட்டிக்கணும் ராமான்னா அப்படி இருப்பார். நைட்டோட நைட்டு கைகை தூபம் போட்டு மறுநாள் வந்து சொல்லுவாள், கைகை தசரதன் உன்னை காட்டுக்கு போக சொல்லிட்டாருன்னு. அப்போ நாடாள வேண்டும் என்றாலும் காடாள வேண்டும் என்றாலும் 2 பேர் நேரத்திலையும் அவருடைய முகம் எப்படி இருந்ததான்? அன்றலர்ந்த தாமரையை வென்றதம்மா. அப்போ தான் மலர்ந்த தாமரை மாதிரி அவருடைய முகம் இருந்துதான். அதை விட முக்கியம், அப்பா சொன்னார், நீ ஏம்மா சொல்கிற, நீ சொல்லு, நான் காட்டுக்கு போகிறேன், மன்னவன் பணி என்ற ஆகில் நீ நும் பணி மறுப்பனும் நான், நீ போ சொன்னால் கூட நான் காட்டுக்கு போவேனே, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ காட்டுக்கு போகிறத வந்து ஏதோ ஒரு என்னை பிடிக்கிட்டு ராஜ பதவியிலேருந்து தத்தி வராங்கன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன சொன்னான்? கானகம் நன்னி புண்ணிய நதிகளாடி 7 ஆண்டில் வான்னா, காட்டுக்கு போப்பா, அங்கே நிறைய ஆறுலாம் ஓடுது, நீர்வீழ்ச்சிகள்லாங்குது, அதெல்லாம் புண்ணியம், அதில் போய் குளிச்சுட்டு 7x2 14 வருஷம் கழித்து வந்து சேரு அப்படின்னு தான் அவன் சொன்னான். அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அந்த காலத்தில் தவம் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய அஜெண்டாவாக வச்சுருந்தாங்க. இப்போது வீட்டில் ஒரு ஊதுவத்தி கொளுத்தி விளக்கேற்றுறதுக்கு ஜனங்களுக்கு நேரம் இல்லாத மாதிரி தான் 100க்கு 90 பேர் ஓடிக்கின்னு இருக்காங்க. இது ஒன்ட்டு வேணும் டைம். ஒரு ஊதுவத்தி ஒரு விளக்கேற்றுறதுக்கு எவ்வளோ டைம், அதுவே பண்ணாதவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணுவாங்க, இல்லை பண்டிகை அன்றைக்கி பண்ணுவாங்க. மற்ற நாளில் வீட்டில் இருக்கும். ஏதோ இந்த பார்பர் ஷாப்பில் எல்லோரும் படம் மாட்டி வச்ச மாதிரி இவங்களும் எல்லார் படத்தையும் மாட்டி வச்சுருப்போம் வீட்டில். பூஜை இதெல்லாம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இன்றைக்கி நாட்டில். இதெல்லாம் தான் வாழ்க்கை. அதனால் மனிதனுக்கு தான் இந்த 6வது அறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சுக்கிட்டு அவன் இதெல்லாம் பண்ணுற போது அவன் வையத்துள் வாழ்கிறான். அப்போ வான்வரையும் தெய்வமாக அவன் ஆகிறான். அப்படி தான் உங்கள் ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் மகாவீரரும் பரமாச்சாரியாரும் ஆனாங்க. இப்படி தான் ஆகுறாங்க. அதனால் அவங்க நீங்கள் கடவுள்னு நினைக்கவே தேவையில்லை, கடவுள் தன்மையை பெற்றவர்கள். அப்போ கடவுளுங்கிறது என்ன? என் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. நீ வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் கட்டினேன்னா அந்த மாதிரி நட உட பாவனை எல்லாம் அப்படி வரணும். அந்த மாதிரி நீ கடவுளாக இருந்தால் அந்த கடவுளுடைய கருணை, அந்த அன்பு, பாரபட்சமற்ற நிலைமை, சுயநலமின்மை, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட வரணும். இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் நாட் புட்டிங் எ வேஷம் பட் கெட்டிங் த விஷயம். இதில் 2 விஷயங்கள், ஒன்று எமோஷ்னல், இன்னொன்று ரேஷ்னல். எமோஷ்னல்னால் என்ன? உணர்ச்சி வசப்படுறது. ரேஷ்னல்னா என்ன? எது ரைட்டு எது ராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிறது. அப்போ கடவுளை அடையிறதுக்கு உனக்கு வந்து புத்தி உதவாது. ஏன்னா ஒரு கடவுளுங்கிறத நீ அறிவை வச்சு ஆராயறேன்னு வச்சுக்கோ, அறிவினால் ஆபத்துண்டோ அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு கடவுளை அடைய முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? முருகன் தனிவேல் முனி, முருகன் தனியான வேலை கொண்டிருக்கக்கூடிய முனிவன் நம் குரு என்று அறிவு கொண்டு அறிவார் அறியும் தரமா. அறிவை வச்சு பார்த்தா முருகன் உனக்கு அம்பிட மாட்டான்னு அர்த்தம். அப்போ உணர்ச்சி தான் நட்பாம் கிளம்பிடும். உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். கடவுளை பார்த்தோன்னே அப்படியே அழுக வரணும், எங்கேயோ அடைக்கணும் நம்மளுக்கு. அப்போது ஊற்றெழும் கண்ணீரதனால் ரூமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து
அரகரா என்று அரற்றி வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்னார். அது ஒரு எமோஷன். அங்கே அறிவெல்லாம் பார்த்தா ஆகாது. இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அவன் நினச்சிக்குவான்ட்டு. கடவுளுக்கு அழகும் தெரிந்தா அழு. மற்றவனை பற்றி உனக்கு என்ன இருக்குது? நீ உன் வழிக்கு வழி தேடிக்கோ. மற்றவன் வந்து உனக்கு என்ன பார்சல் கட்டி வைகுண்டத்துக்கு அனுப்ப போகிறான். இந்த மாதிரி அந்த மெல்ட்டிங் ஆஃப் த ஹார்ட்ன்றாங்க. உற்றிலும் கண்ணீர் தான், அப்படியே கண்ணு தரன்னு வரும். அதனால தான் அழுதால் உன்னை பெறலாமேங்கிற வார்த்தையை சொன்னாங்க. இப்போ இந்த உலகத்தில் நீ கடவுளை அடையிறதுக்கு இந்த எமோஷனல் சைடு தேவைப்படும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்கு, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, போயின்னுக்கிற வழியில் ஒரு இது தெரியுது, பாம்பு மாதிரி ஏதோ இருக்குது, அது கயிறா பாம்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் உனக்கு அறிவு யூஸ் ஆகும். அதனால் ஒரு வண்டி இருக்குது, வண்டிக்கு 2 எருது. ஒன்று அறிவு, இன்னொன்று அதாவது ஒன்று எமோஷ்னல், இன்னொன்று ரேஷ்னல். இந்த 2 எருதையும் கரெக்டாக எவன் பேலன்ஸ் பண்ணுறானோ அவனுடைய வாழ்க்கை பயணம் நல்லா போகும். ஸோ நெய்தர் எதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியணும். எமோஷ்னல் வேறு, ரேஷ்னல் வேறு. ஸோ இஃப் யூ நோ ஹவு டு பேலன்ஸ் லைஃப் பிட்வீன் எமோஷ்னல் ஹார்ட் அண்ட் த ரேஷ்னல் மைண்ட், யூ வில் பி பர்ஃபெக்டிங் லைஃப். இதெல்லாம் அவனவனுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீ மனுஷன்னு அர்த்தம். அதுக்கு தான் கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ தான் உருப்பட்டு அடுத்தது தெய்வ நிலைக்கு போகணும், சித்தராகணும், ரிஷி ஆகணும். இதெல்லாம் பண்ணியானா அதுக்கப்புறம் உனக்கு இந்த உலகத்தில் ஆத்மா வேறு சரீரம் வேறு பிரிகிற ஒரு வைபவம் நடக்கும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீ வந்து ஒரு நதி ஆகலாம், ஏதாவது ஒரு புது கோயிலில் அங்கே இருக்கிற சிலையில் நீ போய் நீயே முருகனாவோ பெருமாளாவோ நீ என்ன பூஜை பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அங்கே போய் நீ கடவுளில் உட்காந்து அவங்க கொடுக்குற புளிசாதத்தெல்லாம் வாசனை பார்த்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். இதே வேலை தான் பரமாச்சாரியர், ராகவேந்திரன், சிட்டி பாபாவும் செய்கிறாங்க. அதையும் ஒரு கோயில் கல்லில் உட்காந்துட்டும் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வரும். சில பேருக்கு என்ன ஆகும், நதி, மலை, கோயில்கள் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நட்சத்திரம் ஆகலாம். வைஷ்ணருடைய மனைவி அருந்ததி, அவள் வந்து நட்சத்திரம் ஆகிட்டான். துருவன் நட்சத்திரம் ஆகிட்டான். ஒரு செவப்பு கண்களுடைய புல்லுன்னு பசு, அது ஆருத்ரா நட்சத்திரம் ஆயிடுச்சு. 4 மான்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்படி தான் உலகத்தில் இருந்து நட்சத்திரங்களால். அதனால் உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களும் கூட அந்த ஜோதி 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 பரம் ஜோதி சுயம், ஜோதி சுயமாக இருந்து ஜோதி பரமாகிற நிலைகளை அடையிறது. ஸோ யுவர் சான்சஸ் ஆர் டூ மெனி. உனக்கு என்ன வேணால் ஆக முடியும். அதுக்கு இந்த மனித உடம்பு தேவைப்படுது. மனித உடம்பு இல்லைன்னா முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்தார். பிறவி என்பது ஒரு பெருங்கடல். இதில் நீச்சல் அடிச்சு கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்தார். முடியலன்னா என்ன, என்றும் இறைவனடி சேராதார். கடவுளுடைய காலில் போகவே மாட்டாங்க. அப்போ மண்மேல் யாக்கை விழுமாறும், யாக்கைனா உடம்பு, மண் மேலே விழுந்து எரிச்சு புதைக்கிறதுக்கு முன்னால் நிந்தன் கடற்கே புகுமாறும். நான் உன் பாதத்தில் வந்து ஒட்டிக்கணும். அண்ணா என்ன கடவேணும் அப்படின்னு. இந்த உடம்பு மண்ணில் எரிக்கிறதுக்கு புதைக்கிறதுக்கு முன்னால் கடவுளுடைய பாதார விந்தங்களில் நாம் போய் ஒட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அண்ணா என்ன கடவேணும். அந்த மாதிரி எண்ணங்களை எனக்கு குகிரி ஆண்டவனே அப்படிங்கிறது ஞான தேடுதலுக்கான வழிமுறை. இந்த ஜனங்களுக்கு 2 ஒன்று ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், இன்னொன்று நம்ம சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுகமாக இருக்கிறவன் கடவுளை தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவனுக்கு வசதி இருக்கிறதுனால அவன் எனக்கு கடவுள் தேவையில்லைங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். அதில் யாரோ கொஞ்சம் பேர் இருக்கிற வசதி போயிடக்கூடாதுங்கிறதுனால கோயில் கடவுள்னு சொல்லி நம்போம். சுயநலம் தான் அது, கடவுள் மேலே இருக்கிற அன்பு கிடையாது. ஏழை இருக்கான் இல்லையா, பெகர் ஆஃப் நோ சாய்ஸ், அவனுக்கு வேறு என்ன இருக்குது வேலை. அதனால் அதில் கொஞ்சம் பேர் அந்த கஷ்டத்திலேயே இருவான். இன்னும் சில பேர் அந்த கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு அடுத்த பிரிவில் நல்லா இருக்கணுன்ற புத்தி வந்தால் கடவுள் கோயிலெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடுவான். இப்போ இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சில நோலாதவர் பலர். இலர் இல்லாதவங்க, பலர்னா ரொம்ப பேர் உலகத்தில், ஆகிய காரணம். அப்போ இல்லாதவங்க ஏன் ரொம்ப பேர் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கடவுளை கும்பிட்டவங்க. நோற்பார்னா கடவுளை கும்பிட்றவங்க, நோன்பு வைக்கிறவங்க. நோற்பார் சில நோலாதவர் பலர். அப்போ யாரெல்லாம் சாமி கும்பிடலையோ, இப்போ ராமலிங்கங்கள் என்ன சொல்கிறது, நல்ல வெயில், தலை மேலே சும்மாடு வச்சுக்கின்னு ஒரு விறகு கட்டை வச்சுக்கிட்டு
அப்படியே லுங்குன்னு வேத்து கொட்டின்னு போகிற கிராமத்து பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பொம்பளைங்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள பார்த்துட்டு வள்ளலார் சொல்கிறார், இவங்க இகழ் விறகு சுமக்கும் தலைங்கிறார். இந்த விறகை சுமந்துட்டு போகிற மாதிரி தலை இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா சிதம்பர தேவா நின்னை வணங்காத பேரன்றோ. முன்ன கும்பிடலப்பா நடராஜா போன ஜென்மத்தில், அதனால தான் இந்த ஜென்மத்தில் இப்படி விறகு சுமந்துன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். அப்போது எந்த நடராஜனை யார் கும்பிடலையோ அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பான் அப்படிங்கிறது வள்ளலாருடைய அப்ரோச். திருவள்ளுவர் அதுதான் சொல்கிறார். அறத்தாறு இதுவென வேண்டா, அறம்னா தர்மம், ஆறுனா வழி. தர்மம் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நீ ஆராய்ச்சியெல்லாம் பெருசாக பண்ண வேணாம். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் அவனை தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகிறவன் ஏன் உட்காந்துன்னு போகிறவன் ஏன் தூக்கின்னு போகலன்னு யோசனை பண்ணி கம்பேர் பண்ணு. அவன் பூஜை பண்ணியிருக்கான், அதனால் உட்காந்துன்னு போகிறான், பண்ணாதவன் தூக்கின்னு போகிறான். எப்படின்னா அறத்தின் ஆறு இது என வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு உட்காந்தவங்ககிட்ட ஊர்ந்தான், அதை தூக்கின்னு ஊந்து போனான் இல்லையா, 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸை பாரு, தர்மம் என்ன சாதிக்க இந்த உலகத்தில்ங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் தான் அந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் யாருக்கு தெரியுதோ அவங்க அந்த உலகத்தில் மாட்டிக்கிறது இல்லை. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் நீ பார்க்குற ஒரு சைக்கிளு, ஒரு ஸ்கூட்ரு, நிறைய பேர் நீ பார்த்தேன்னு தெரியும், they give too much of importance to their cycle, scooter and motorcycle and car. ஏன்னா ஆயுத பூஜைக்கு அப்படி பூஜை போடுவாங்க, அது மறுநாள் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கும். ஒரு பொசிஷன் அது. நாமளே சுடுகாட்டுக்கு போக போகிறோம், நல்லா யோசனை பண்ணிப்பார். நம்ம ஸ்கூட்ரு மோட்டர் சைக்கிள் நம்ம கூட என்றைக்கும் வரப்போதா, இங்கேருந்து வரப்போகுது, எப்போயாவது வரப்போதா, தெரியாமல் இதெல்லாம் கட்டிக்கின்னு அதுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் தான் ஜனங்களை இந்த உலகத்தில் பிரித்து வச்சுருக்கிற நங்கூரம். ஒரு கப்பல் நங்கூரம் பாய்ச்சிட்டா நகராது, நங்கூரத்தை தூக்குனா தான் போகும். அப்போ மற்ற பற்றின் பாதமே பாவித்தேங்கிற மாதிரி இந்த உலகப் பொருள்களின் மேல் இருக்கக்கூடிய விஷயங்களை விடணும். இன்பத்துள் இன்பம் விழையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இளன். எந்த சந்தோஷத்தையும் எவன் தேடாமல் இருக்கானோ அவனுக்கு உலகத்தில் துன்பம்னு எதுவுமே இல்லைன்றார். ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறாத ஆசைகளை அவாவை நீங்கற்பின், அதை விட்டாக்கா பேரா, ஆறா அவாவை நீங்கற்பின் பேரா பெருமை தரக்கூடிய இயற்கை சொரூபம் இல்லையா, நீ தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது. அதுதான். அதனால் ஒருத்தங்கிட்ட என்ன சொல்கிறான், வாட் இஸ் இஸ் ட்ரூ நேச்சர், வாட் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர் அப்படின்னும். வாட் இஸ் ட்ரூ நேச்சர்? நேச்சர் இட் செல்ஃப் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர். ஒரு மழை இருக்குது, எல்லாருக்கும் பெய்யுது, அப்போ நீயும் மழை மாதிரி ஆகிட்டியானா அதுதான் இயற்கை. அது மருந்துக்கும் இல்லை செயற்கை. ஒரு ஆறு ஓடுது, குளிக்கலாம், குடிக்கலாம், கரண்ட் எடுத்துக்கலாம், விவசாயத்தை எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அது பாட்டுக்கு ஓடிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி நீ ஆகணும். அப்போது ஒரு மேகத்தை மாதிரி, மழையை மாதிரி, காற்றை மாதிரி, காற்று எல்லோரும் மூக்குக்குள்ளேயும் தான் வெளியே போய்ட்டு வந்துக்கின்னு இருக்கும். இவன் நல்லவன், இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, இவன் கொஞ்சம் கெட்டவன், இவன் கொஞ்சம் கம்மியெல்லாம் பார்க்காது. அந்த மாதிரி எத்துணையும் பேதம் உறாது, நோ டிஸ்கிரிமினேஷன், நோ பார்ஷாலிட்டிஸ். எத்துணையும் பேதம் உறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கன்றார் யாவர். எல்லாரையும் ஒரே மாதிரி, மழை மாதிரி, காற்று மாதிரி யார் நடத்துகிறாங்களோ அவங்க தெய்வ நிலையை அடைய போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் முடியுதா உலகத்தில்? உலகத்தில் எல்லாருக்கும் சுயநலம் தாங்குது. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம். எம்முடாட்டி என் பசங்க அப்படின்னு நினைக்கிற சின்ன மஸ்டர்ட்னா கடுகு மாதிரியான ஒரு உள்ளம். எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம். இருந்து எப்படி தப்பிக்கணும்? தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்கன்னு நினைக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எனக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க தான், எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அதே நடராஜே எனக்குள்ளேங்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கிற வித்தையை கற்றுக்கிட்டே போகிறது. இப்படி அருள் எனும் அன்புயின் குழவி. அன்பு என்பது தாய், அந்த தாய் தானே குழந்தைய பெற்று போடும். அந்த மாதிரி அன்பு வளர்ச்சி அடைய அடைய அதுக்கு பேர் அருள். ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு நீ கொட்டையை துப்புன, அதிலேருந்து ஒரு சின்ன செடி வந்து மாமரமாகி அதில் 100கணக்கான மாம்பழம் வரப்போகுது.
இப்போ ஆரம்பித்தது ஒரு மாம்பழம் சாப்பிட்டு துப்பின கொட்டையில், ஆனால் அது எத்தனை மாம்பழங்களை உற்பத்தி பண்ணுது. அந்த மாதிரி அன்பு என்பது ஒரு மாங்கொட்டை, அருள் என்பது அதில் வந்த மாமரம். அதனால் அருள் பழுத்த பனியே அப்படிங்கிறாரு. அருள் வந்து பழுத்த நிலையில் எப்படி ஒரு மாம்பழம் வருதோ அந்த மாதிரி கடவுள் என்பவர் அருள் பழுத்த கனிங்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வராது. அருள் என்பது அன்பினுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன், அன்பினுடைய சுயநலமில்லாத ஒரு பான்மை. இது வர்றதில்லை ஜனங்களுக்கு. அவங்க அவங்க பிள்ளை குட்டிங்களை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே அவங்களால திங்க் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கும், அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணுமா, இப்படியெல்லாம் நம்ம அவங்கள இது பண்ணுறோம். ஆனால் இதே எதிர் வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டில் வர்ற யாரோ ஒரு குழந்தையோ நம்ம அந்த அளவுக்கு லவ் பண்ண மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால், நீ இப்போது குழந்தைக்குது, அது விளையாட்டு வீட்டுக்குள்ளே வர்றபோது அந்த குழந்தை ஒரு ஃப்ரெண்டை கூட கூட்டின்னு வந்துச்சுன்னு வை, நீ உன் குழந்தைக்கு வந்து நெய் ஊற்றி தோசை வாத்து கொடுப்ப. அந்த வந்த குழந்தைக்கு கொடுன்னு உன் குழந்தை சொன்னால் தான் நீ கொடுப்ப, இல்லைன்னா கிச்சனில் போய் குழந்தைக்கு சாப்பிட்டு ஊட்டி விட்டுருவ. நீ இந்த உலகம் பூராவும் செல்ஃப் சென்டர்ட். நமக்கு தன் பிள்ளை தன் பெண்டு அப்படிங்கிற ஒரு பாவனையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிட்டு போகணுங்கிற எண்ணம் யாருக்கோ தான் வரும். அதுக்கு தான் அருள்னு பேர். அன்பு தான் வளர்ந்து அருளாக மாறுகிறது. அந்த அருள் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டா நீ தான் புத்தர், நீ தான் இயேசு, நீ தான் பரமாச்சாரி, நீ தான் ராகவேந்தர்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ். அவ்வளோ சீக்கிரம் முற்ற முடியுமா? ஜனங்க சுயநலத்தெல்லாம் விட முடியுமா? நீயே சொல்லி பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். பகவான் கிருஷ்ணர் ஆத்மாக்களோடு தான் உறவு வைத்திருந்தாரே தவிர சரீரங்களோடு அல்ல என்று தாங்கள் அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி, பிரகலாதன், ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர் இவர்களுடைய உறவுகளும் ஆத்ம சம்பந்தப்பட்டது தானா? கட்டாயம் இப்படி தான். இப்போ காஞ்சியில் மாப்பெரியவர் இருந்தார். மாப்பெரியவர் ஒரு 12 வயசில் வந்து சன்னியாசி ஆகி போயிட்டார். சன்னியாசி ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. அவங்க புணூரில் கூட தூக்கி போட்டுறாங்க, தலையை மொட்டை அடிச்சுக்கிறாங்க, காவி கட்டின்னு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உறவு இதெல்லாம் கிடையாது. காஞ்சி மாப்பெரியவர் ஆந்திராவில் எங்கேயோ ஒரு வாட்டர் ஃபால் கிட்ட உக்காந்துட்ருக்காரு. அப்போது ஒரு டெலிகிராம் எடுத்துன்னு, உங்களுக்கு டெலிகிராம் வந்திருக்குன்னு யாரோ வர்றாங்க. இவர் கையில் வாங்க கூட இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குற மாதிரி, ஒரு சன்னியாசியினுடைய அம்மா இறந்து போயிட்டா என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னாராம். எல்லோரும் தெரிஞ்சு போச்சு, பரமாச்சாரியுடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்ட்டு. நேராக போனார், ஓடி இந்த வாட்டர் ஃபாலில் குளித்தார், பட்டை விபூதி போட்டுன்னுட்டு வந்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். இந்த வே ஈ ரியாக்ட்ஸ் இஸ் லைக் தட். இப்போ நீங்கள் அப்படி இல்லை இல்லையா? ஒரு குயோ முயோன்னு அழுவீங்க. அண்டு இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு எமோஷ்னல் ட்ராமாஸ். அவங்க அப்படி இல்லை, இட் டுக் இட் வெரி கூல். அந்த மாதிரி நிலைகளை அடையணும். அந்த ஒரு துறவுன்னு வந்த பின்னால் உறவு இல்லை. அதில் சில பேர் எக்ஸம்ஷன்காரங்க இருக்காங்க. ஆதிசங்கருக்கு அவங்க அம்மா சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அப்பா எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை, கொல்லி போடாமல் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே இருந்தாலும் வர்றம்மானார். அதனால் இந்த அம்மா சாக போகிற தெரிஞ்ச உடனே ஆகாச மார்க்கத்தில் அப்படியே வர்றார். அவர் பெரிய சித்தர். வந்து ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ சன்னியாசி ஆகிட்ட, அவங்க அம்மா கொல்லியெல்லாம் வைக்கக்கூடாதுன்றாங்க. அவர் நான் வைப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. சுடுகாட்டில் அவங்க வீட்டு பழக்கடையிலேயே வாழை இலையில் அதில் அவங்க அம்மாவை படுக்க போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து இது பண்ணுறாரு, ஈமக்கிரியைகள் எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிங்க எல்லாருமே அவங்க வீட்டு பின்னால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இந்த பழக்கம்தான் பின்னால் தாய்லாந்து மாதிரி கண்ட்ரிஸில் வந்துச்சு. நீங்கள் தாய்லாண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வந்து அவங்க பெரியவங்களெல்லாம் வச்சு ஒரு மேடை மாதிரி இருப்பாங்க. ஒரு 4 கால் மண்டபம் வச்சு அங்கே தான் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அவங்க இறந்து போனவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. இது அவருடைய பட்டினத்தார் என்ன, எங்கள் அம்மா இந்த உடம்பு எங்கள் அம்மா கொடுத்தா, அவளுக்கு கொல்லி வைக்காமல் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன்னு. ஞானம் கிடைச்சா கூட காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே, காது உடஞ்சி ஊசி கூட செத்தவன் எடுத்துன்னு போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் எங்கள் அம்மா கொல்லி போட்டு போகிறேன், அவள் கொடுத்த உடம்புன்னு சொல்லி அந்த ஊர்லேயே உட்காந்துருந்தார். அம்மாவுக்கு கொல்லி போட்டு அந்த ஊர் விட்டு போனார். ஸோ 3 கேஸ் ஸ்டடி. பட்டினத்தார் கொல்லி போடுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தார். ஆதிசங்கர் நான் கொல்லி போடுறதுக்கு வந்துடுவேன்னு சொல்லி வந்தார். பரமாச்சாரியார் எதையுமே கண்டுக்கல, தலையை முழுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டார். இது உங்களுடைய மனப்பக்குவம், ஒவ்வொருத்தருடைய மனப்பக்குவம். ரமணர் இருந்தார். ரமனுடைய அம்மா அழகம்மை இல்லையா, பிள்ளை காணாமல் போயிட்டான்னு ஊரெலாம் கண்டுபிடிச்சி அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கிறான்னு தெரிஞ்சு வராங்க. இவர் சொல்கிறாரு, வந்ததுக்கு 2 நாள் இரு போயிடு அப்படின்னு. இந்தம்மா நான் போக மாட்டேன்.
கடைசியில் அந்த அம்மா வந்து சமையல் ரூம் போகுது, அதுவும் கீரைலாம் அணைஞ்சி கொடுக்குது, எல்லாம் செய்யுது. இவருக்கு ஒன்றும் அம்மாவை துரத்துறது எப்படி? அந்த அம்மா வந்து போக மாட்டேன்னு சொன்னால் நீ எனக்கு கழுத்தை பிடிச்சா துரத்தி விட்டுருவேன், அதனால தொலைதுன்னு விட்டார். அந்த அம்மா இறந்த பின்னால் அதை சிவசமாதி பண்ணி, இப்போ நீங்கள் ரமணாசிரமத்துக்கு போனீங்கன்னா மாத்ருபூதேஸ்வரர்னு சொல்லி ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அப்படி நுழைஞ்ச உடனே அது அவங்க அம்மாவுடைய சமாதி தான். அந்த அம்மா அந்த அம்மா அதுக்கு பிறவியில் லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடாக வந்து ஆசிரமத்தில் அந்த லக்ஷ்மி பசுமாட்டுக்கு ஒரு துளசி மாடம் வச்சுக்கிறார் ரமணர். இது ரமணர் ஃபாலோ பண்ண ஒரு ஃபாலோ. ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவருக்கு அருள் கட்சி உடனே அவர் கோமணம் கட்டின்னு எல்லாத்தையும் விட்டு உக்காண்டார். ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 2 மகளுங்க ஒரு மகன்லாம் இருந்தாங்க. என்ன இது அவரது இன்னொரு அப்ரோச், நான் சன்னியாசி ஆகிட்டேன், இந்த கோயிலுக்கு வர்ற பணத்தெல்லாம் நான் 1 ரூபா கூட தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறாரு, எங்களை மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து டிவோட்டியாக இருக்கிற ஒரு 5 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு லெட்ரு கொடுக்குறார், இந்த மாதிரி என்னுடைய பூர்வாசிரமாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் வந்து ஒரு சாதாரணமாக 30,000 ரூபா பட்ஜெட்டில் இந்த கல்யாணத்தை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஒரு 5 பேர் கொடுத்தாங்க, அதை வச்சு கல்யாணம் பண்ணார். பண்ணது பெருசு இல்லை, இது யார் கொடுத்தாங்களோ பணம் அவங்கக்கிட்ட அந்த பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிச்சு நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க, அவங்களால தான் உங்கள் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் லெட்டர் வேறு அனுப்பிச்சார். நிஜம் இதெல்லாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய பக்குவம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்படி தான் ரூல்ஸுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பக்குவம் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் அதில் ஒரு நேர்மை இருக்கும். அண்டு எல்லாருக்கும் ஒரு ரூல்ப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. யாருக்கும் ஹார்ட்கோர் கோட் ஆஃப் கான்டக்ட் கிடையாது, இப்படி தான்ட்டு கிடையாது. உன் மனசுக்கு எது கரெக்டாக படுதோ அதை நீ செய்யலாம். அது நீ தப்பாக பண்ணியானா உன்னுடைய மனசே ஒன்று குத்தி காட்டும். வஞ்ச மனத்தான் படிட்டு ஒழுக்கம் கோள்கள் 5 நகும். யார் புத்தி கெட்டு போயிருக்கானோ அவனுடைய வாழ்க்கை தத்துவம் படிட்டு ஒழுக்கம் கோள்கள் 5 அப்படின்னா மெய்வாய் கண்மூக்கு செவி கை கொட்டி சிரிக்குமா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு. ஊரை ஏமாத்தலாம் நீ, ஆனால் ஒன்று உள்ளகருது விடாது. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணும். உனக்குள்ளேயே கண்காணி இருக்கான். கண்காணி என்னன்னா கண் காணிக்கிறவன், சூப்பரோ இதுன்னு அர்த்தம். உனக்குள்ளேருந்தே பார்த்துன்னு இருக்கான், நீ அவனை எப்படி ஏமாத்திடுவேன்? ஸோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் அவங்கவுங்க பக்குவத்தில் வர்றது. ஸோ இதே தான் சொல்ல முடியாது. புத்தர் இருந்தார், அவர் மனைவி மகளெல்லாம் விட்டுட்டு சித்தார்த்தராக இருந்தவர் போய் போதி மருத்துவர்கள் ஞானி ஆகிட்டு புத்தராகிட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் திட்டுறா, என்ன பாய் மனுஷா, என் மேலே லவ்னு சொன்னேன், உன் பிள்ளையை நேசிக்கிறேன்னு சொன்னேன், எல்லாரையும் அனாதியாக விட்டுட்டு இப்படி எங்களெல்லாம் வந்து அளவச்சிட்டு போயிட்டியாடா பாவின்றா. காமாக்குறாரு. லாஸ்ட்டாக சொல்கிறார், நான் இப்போ கூட உன்னை லவ் பண்ணுறேன். லவ்ன்றது என்னங்கிறத அப்பா அம்மாக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும் மகன்கிட்டையும் கற்றுக்கிட்டேன். அதை நான் இப்போது விருத்தி பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் சித்தார்த்தன் புத்தன் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு அவர். அப்படி சித்தார்த்தனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. ரத்னகிரி சாமிக்கு நடந்திருக்குது. காஞ்சி பெரியவர் இப்படி பண்ணாருன்னு சொன்னேன், பண்டத்தார் உட்காந்துருந்தாருன்னு சொன்னேன். ஸோ எல்லோரும் ஒரே வழிமுறைகளை பண்ணுறதில்ல. இப்போ நான் இருக்கேன், நான் இங்கே பௌர்ணமிக்கு யாகம் நடக்குது நம்ம பூர்ணபிரம்மம் கோயிலில். அப்போ என் பிரதர் ஒரு ஆள் வந்து பிஹெச்இயில் ஜென்ரல் மேனேஜராக இருந்து இருக்கார், டெல்லியில் இருந்தார். அண்டு நான் தலையெடுத்து எங்கள் ஃபேமிலிக்கு நல்லதெல்லாம் பண்ணேன். இடம் வாங்கி கொடுத்தேன், வீடு வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். 3 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ என்றைக்குமே, ஏன்னா நான் என் லைஃப் ஸ்டைலில் சின்ன வயசுலேயே செட்டில் ஆகிட்டேன். 19 வயசுலேயே மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆனாலும் நான். இப்போ என் பிரதரு அன்றைக்கி பார்த்து ஏதோ பைத்தம்பர் பாயசமோ ஏதோ கொண்டாந்தான். நான் யாகத்தில் நிற்கிறேன், நின்றுட்டு பங்குனி ஊற்றுறோம், அன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம் பாயசம் அப்படின்றான். ஏன் அவன் அப்படி சொல்லணும்? அன்றைக்கி பார்த்து அவன் ஏன் அதை கொண்டு வரணும்? நீ யோசனை பண்ணிப்பார். நம்மளை மீறி ஏதோ ஒன்று இருக்குது உலகத்தில். நான் என்ன பண்ணேன், அந்த பாயசம் எடுத்து கொஞ்சம் அந்த நெருப்பில் போட்டேன், இன்னொரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கினேன். அதே நேரத்தில் எங்கள் அப்பா உயிர் அங்கே பிரிஞ்சிச்சு. இப்படி ஒரு அதிசயமெல்லாம் இருக்குன்னு நீ நம்புறியா? இப்படிலாம் இருக்குது உலகத்தில். ஸோ ஆன்மீகம் என்பது ஒரு கடல், இதெல்லாம் வாசித்து காணோனாததுங்கிற மாதிரி உன்னுடைய சொந்த அனுபவங்களை தான் நீ ஞானியாவ. யாரும் புக்கை படித்து ஞானி ஆனதா சரித்திரமே கிடையாது. நீ வாழ்க்கையில்
அடிபட்டு மிதிப்பட்டு எத்தனையோ விதமான அனுபவங்களுக்கெல்லாம் ஆட்படுத்தப்பட்ட பின்னால் உனக்கு வருகிற ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ ஞானம் என்பது என்ன? ஒரு பழம் இருக்குது, வாழ்க்கை என்ற பழம், அதனுடைய ஜூஸ். அப்போ இந்த வாழ்க்கையில் நீ பெறுகிற அனுபவங்கள் என்ற சாறு இல்லையா, ஜூஸ், அதுதான் ஞானம். அது அனுபவங்கள் இல்லாத வராது. சும்மா நோட் போர்டில் எழுதி கொடுத்து இல்லை பிளாக் போர்டில் எழுதிட்டு இந்த ஞானம்னா யாராவது ஞானி ஆகிட முடியுமா? அவன் அடி பண்ணணும், மிதி பண்ணணும். ஒரு சர்ட் இருக்குது, அதை ஏன் நீ வாஷிங் மிஷினில் போட்டு குமிக்கி எடுத்து சர்ஃபில் துவைக்கிற? அழுக்கு இருக்குது அதில். அந்த மாதிரி இந்த உடம்பு அழுக்கு பிடிச்சது. அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன் பிழைப்பனாயினும் நின் திருவடி பிழையேன். அழுக்கான உடம்பு வச்சுக்கிட்டு சாமி உன் காலில் வந்திருக்கிறேன். பிழைப்பனாயினும்னா பிழைனா தவறு. நான் என்ன தப்பு பண்ணாலையும் ஒன்றை மறக்கிற தப்பை மாத்திரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஆன்மீகம். ஸோ இந்த அழுக்கான உடம்பு கர்மாவை தாங்கி இருக்கு. அந்த கர்மாவை கழிக்காம நீ எப்படி கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுற? பிறவியோடு இரவியற, பிறப்பு இறப்பு, பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தனியளி. பிறப்பு இறப்பு ரெண்டையும் தாண்டி ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவும் ரெண்டும் அப்படியே நாழி அப்பும் நாழி உப்புங்கிற மாதிரி. ஒரு அண்டாவில் உப்பு போட்டு அதில் தண்ணி கொட்டினேனாக்கா வெயிட் அதே தான் இருக்கும், அந்த உப்பு கரைஞ்சி போயிடும். அது மாதிரி நாழி அப்பு நாழி உப்பு ரெண்டும் ஆகிற மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இறுக்கி போயிடும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜாகி போயிடும். அந்த நிலைகள் தான் அல்டிமேட் லிபரேஷன் சொல்லக்கூடிய. காணாமல் போவது, நான் ஒழிந்து நீயாக வேண்டும், எல்லாமரை என்னை மறந்த நலம் சொல்லாய முருகா சொரபூபதியே. இதெல்லாம் ஆன்மீகத்தில் நீங்கள் பெறுகிற உயர்நிலைகள். அதனால் எல்லா விதமான கர்மாக்களையும் கழிக்க வேண்டியிருக்கும். அனுபவங்கள் எல்லாம் பூர்த்தியான நிலையில் நீ எந்த அனுபவமே இல்லைங்கிற போது யூ வில் ஹேவ் எ பிளாங்க் மைண்ட். ஒரு படம் ஓடினுங்கிற வரைக்கும் சினிமா கொட்டாயில் ஒரே ஃபைட்டிங் சீனு, லவ் சீனு, டிஷ்மெல்லாம் இருக்கும். படம் முடிஞ்சு போச்சுன்னா வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இங்கே ஒரு படங்குது, இந்த ஸ்க்ரீன் வெள்ளையாகி போயிடும், எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்போ நீ ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம், இன்னும் பேக்கப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி நீ உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு மகானாகி மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட திருப்பி இந்த உலகத்துக்கு தொலைஞ்சிடுவேன். அதனால் அந்த எண்ணத்தை கூட விடு. ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட நீ விட வேண்டியிருக்கும். அந்த ஹை லெவல் வந்தால் தான் நீ லிபரேட் ஆக முடியும். இல்லைன்னா அடுத்த பிரிவில் ஒரு மாத்வார் ராமானுஜ சங்கராச்சாரிய ஜனங்கிட்ட லோல் பட்டுக்குன்னு உட்காந்துன்னு இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீ நினச்சிட்டு இல்லையா, அதனால் திருப்பியும் உனக்கு ஒரு பிறவி தான் சேரும். ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர்ற விஷயம். Question from Radhika. My beloved Baba, God sends us on earth with Maraital, wiping out of all our past lives' memories. But spiritual leaders advise us to know who am I, to meditate and know who we were in the past. It's said, knowing who am I is spiritual awakening. Why this contrast? God sends us erasing our past life memories, but to attain enlightenment, we knock the doors and open up our past life memories. Isn't it going against God? He closed past for our good, but we are trying to open what He closed. Why this game of Maya? Why is God's work not transparent? Just because He is feeling bored, He can't use us as toys and get entertainment by giving us sufferings. That's not fair. Our earthly parents would never feel entertained by watching their children suffering. God is supposed to be much more compassionate than earthly parents by stopping us accumulating bad karma and stop creating evil thoughts and actions. How can God be an embodiment of love if He creates Kali Yuga, karmic accounts and evil thoughts? ரெண்டுலேயும் எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. ரமணர் என்ன சொல்கிறாரு? நான் யார், நான் யாருன்னு விசாரம் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ நான் யாருங்கிறது என்ன? இந்த உடம்பா? கிடையாது. ஆணா பெண்ணா, அமெரிக்காவா இந்தியாவா, காத்தால 6 மணியா சாயந்தரம் 5 மணியா, எல்லாத்தையும் நான் எது இல்லை யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வான். அப்போ எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன்
பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஒரு பெயர்ச்சொல் என்பது a noun is a name of person. ஒரு ஆளோட பேர், பிளேஸ் இடத்தோட பேர், விலங்கோட பேர், ஒரு பொருளோட பேர். அப்போ எந்த பேர் கடவுள்து இல்லை. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ சாஸ்திரநாமம். அப்போ எந்த பேர் கடவுள்து இல்லை. அப்போ நேம் கிடையாது. எந்த இடத்துல கடவுள் இல்லை, இங்கேயும் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், தூணில் இருக்கான், துரும்புலையும் இருக்கான். இப்போது அனிமல், பிளேஸ் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடவுள் என்பது என்ன? பெயர் சொல் கிடையாது. இட்ஸ் நாட் எ நவுன். தென் வாட்? இட்ஸ் எ வெர்ப். வெர்ப் இஸ் வாட்? ஏ டூயிங். வெர்ப்னா ஒரு வினை சொல். என்ன செயல் செய்கிறாயோ அதுக்கு வினையின் பேர். ஸோ காட் இஸ் எ வெர்ப். அதனால் வெர்பில் என்னெல்லாம் செய்யலாம்? படைக்கலாம், காக்கலாம், அழிக்கலாம். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் அழகலா விளையாட்டுன்றார். அதுதான் வெர்புன்னு சொல்லக்கூடியது. இப்போ நீ நான் யாருங்கிற விசாரத்துக்கு போகிற. அப்படி போகிற போது உனக்கு என்ன தெரியும்? நானுங்கிறது இந்த உடம்பு கிடையாது, இடம் கிடையாது, நான் செய்கிற தொழில் கிடையாது, என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த நான்ன்றது என்னென்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் துடிப்பான ஜோதி. அந்த ஜோதி எப்படி ஒரு விளக்கினுடைய நுனியில் இருக்கோ, அந்த விளக்கு அதுக்கு ஒரு திரி, அதில் எண்ணெய் இருக்குது. ஆனால் அந்த ஜோதி தான், ருதிக்காக தான் இந்த கஷ்டம்லாம். அந்த மாதிரி நான் இந்த உடம்புன்றது ஒரு ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருக்கோயின்ற மாதிரி ஒரு அகல் விளக்கு மாதிரி. கடவுளை அடையிறதுக்காக நாம் போட்டிருக்கிற எண்ணங்கள் இல்லையா, அதுதான் சிந்தை இடுத்திரியாக. சிந்தைன்னா எண்ணம், இடுத்திரி அதில் போட்டுக்கிற தீனு. அப்போ நாரணருக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றின் நான். ஞானத்தை தேடி நான் இந்த விளக்கை ஏற்றிட்டு அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது பாசுரம். இப்போ நான் யார் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ரமணர் உன்னை போக சொல்கிறதுக்கு காரணம், நீ எதுவுமே இல்லை, யூ ஆர் ஏ லைட், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி அதுதான் நீ அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்காக. நான் இந்த உடல் அல்ல, இது அல்ல, அதல்ல, எல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்காக வர்றது. அப்போ ஜோதின்னு வந்த பின்னால் எங்கிட்ட ஜோதி இருந்தால் உங்கள்கிட்டையும் தான் இருக்குது. ஈயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிக்கிட்டையும் அதே தான் இருக்குது. எல்லா உயிருமே உயிராயினா அதுதான் அர்த்தம். ஸோ இப்படி ஒரு டெரிவேஷனாக மேலே போய்கிட்டே இருப்பேன். அப்போ இவங்க கேட்குற கேள்வி என்ன? இந்த உலகத்தில் சுகம் என்ன, துக்கம் என்ன, ஆண் என்ன, பெண் என்ன, கர்மா என்ன, கர்ம நிவர்த்தினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு. உடம்புக்கு தான் நீ சொல்கிறதெல்லாம். இட்லி சாப்பிடணும், டாய்லெட்டுக்கு போகணும், தும்மணும், தலை வாரிக்கணும், இது உடம்புக்கு தானே. அதனால் இது இரலவெண்ட்டுங்கிறாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஒவ்வாது ஒம்புகின்றேன். எனக்குள்ளே சாமி இருக்கார், அதனால் இந்த உடம்புக்கு நான் ஒரு மரியாதை கொடுத்துட்டுருக்கேன். அப்போ நான் குளித்தா அது எனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு அபிஷேகம், நாம் சாப்பிட்டா எனக்குள்ளே இருக்கிற ஜோதி ஆண்டவருக்கு அதுதான் நைவேத்தியம் அப்படின்னு போகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேலே போக போக யூ ஆர் ஜஸ்ட் இந்த கோயிலுக்கு இது என்ன எல்லா கல்லு பில்லர்லாம் வச்சு கட்டி வச்சுருக்குறோம், அவ்வளோதானே. இந்த கோயில் வேறு மாதிரியும் கட்ட முடியும், எப்படி வேணாலும் பண்ண முடியும். அதனால் இந்த உடம்பை பற்றி கவலை இல்லை. இந்த உடம்பு ஏழையோ கோழையோ பணக்காரனோ வியாதிஸ்தனோ ஆரோக்கியமானவனோ ஆம்பளையோ பொம்பளையோ இந்துவோ முஸ்லீமோ, வாட் டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு மேக்? அல்டிமேட்லி நாம் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஜோதிகள். இந்த ஆராய்ச்சி தான் ரமணர் சொன்ன நான் யார். இந்த உடம்பை நானுன்னு அவங்க சொல்லவே இல்லை. நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே. கடவுளே, நான் வேறு இல்லை நீ வேறு இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலை எனக்கு கொடுப்பாயாக. யானாகி என்னை விழுங்கி தானாய் தனி நின்றது தற்பரமே. மிஸ்டர் எக்ஸ்ன்றது இல்லை மிஸ்ஸஸ் ஆர் மிஸ் எக்ஸு ஒய்ன்றதெல்லாம் விட்டுட்டு யானாகிய என்னை விழுங்கி அதெல்லாம் காணாமல் போயிட்டு தானாய் தனி நின்றது அப்படின்னா ஒன்லி கடவுள் தான் நிற்பார். நீ யார் என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு. தானாய் தனி நின்றது தற்பரம்னா என்ன? கடவுள்னு அர்த்தம். கடவுள் அது ஜோதி வடிவானவர். அந்த ஜோதி தான் உண்டு, மற்றதெல்லாம் ஒன்று. யானாகி என்னை விழுங்கியாச்சு, இனிமேல் நான் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறவர். ஆனால் இந்த கேள்விகள் எப்படி வருதுன்னா, நம்ம உடலில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்கிட்டு நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது, பிறந்திருந்து சாகிற வரைக்கும் நான் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னான்றது யோசனை பண்ணால் அது ஆன்மீகம். இருக்கிற வரைக்கும் சுகமாக இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றது லௌகீகம்.
பட் என்றைக்கும் இப்படி கூட்டம் அடிச்சுன்னு உட்கார முடியுமா? என்றைக்கும் ஒரு நாளைக்கு சாவு வரும். அப்போ ஏன் சாவு வருது? வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ உம்பர் வரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வைத்திய வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவ கனியைச் சேர கருதுகிறேன். இப்போ சிவனுடைய பழமாகிய முருகன் அடையணுங்கிற எண்ணமே எனக்கு வர்றதில்ல. எப்போ பாரு சரணபவனில் போகலாமா, சங்கீதா போகலாமா, கேஎஃப்சி போகலாமான்ட்டு நான் அலைஞ்சின்னு இந்த உடம்புக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ உடம்பு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. உடம்பு சுடுகாட்டுக்கு போகிற விஷயம், எரிச்சாலும் போச்சாலும் சுடுகாட்டுக்கு தான் போகுது. இதுக்கு நாம் கொடுக்குற அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஒரு ராஜா இருந்தான், ராஜா கூட இல்லை, ஒரு சாதாரண ஆள்னு வச்சுக்கலாமே. அவனுக்கு 3 பொண்டாட்டி. அவன் நான் காசிக்கு போகிறேன்னா, ஒரு பொண்டாட்டி எனக்கு காசி பட்டு வாங்கிடுவாங்கோ அப்படின்னா, 2வது பொண்டாட்டி சொன்னால் காசி அல்வா வாங்கிட்டு வாங்கோ நல்லாயிருக்கும் அப்படின்னா, 3வது பொண்டாட்டி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்து சேருங்கோ அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு காசிக்கு போயிட்டு வந்தான். வந்த உடனே அல்வா கேட்டவளுக்கு அல்வா கொடுத்துட்டான், பனாரஸ் பட்டு கேட்டவளுக்கு பனாரஸ் பட்டு கொடுத்துட்டான். 3வது பொண்டாட்டியை வா நம்ம 2 பேரும் கிளம்பலான்ட்டு போட்டி போட்டுக்கு தூக்கின்னு 3வது பொண்டாட்டி கிளம்பிட்டான். எதுவும் வேணாம், நீ தான் வேணும்னு சொன்னவங்கிட்ட. மற்ற 2 பேரும் ஏன் எங்களெல்லாம் விட்டுட்டு கூட்டுன்னு போகிறேன், நீங்கள் எதை கேட்டிங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவள் தான் என்ன கேட்டால் நான் அவளோட போராட்டேன். அந்த மாதிரி இந்த உலகம் இருக்கு இல்லையா, இதில் பொசஷன்ஸு, வீடு வேணும், வாசல் வேணும், காரு வேணும், ஸ்கூட்ரு வேணும், சாப்பாடு வேணும், துணிமணி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்கலாம். அப்போ கடவுள் வேணும்னு கேட்குறது, கடவுளை தவிர எதுவுமே எனக்கு வேணான்னு கேட்குறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அப்போ கடவுள் என்ன பண்ணுவான், சரி நீ தான் என்கிட்ட எதுவுமே கேட்கல வா போகலான்னு கூட்டின்னு போவான் உன்னை. நீ இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு வீடு கொடு, காரு கொடு, பட்டு போட கொடு, பேண்ட்டு ஷர்ட்டு ஜீன்ஸ் கொடுனா கொடுத்துருவான். அவனுக்கு என்ன கஷ்டங்கிறத. நீ தான் வேணும்னு சொன்னாக்கா யூ ஹாவ் டு லீவ் எவ்ரிதிங் அண்ட் ஆஸ்க் ஒன்லி ஃபார் காட். வேறு எதுவுமே கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட. இதெல்லாம் திங்க் பண்ணினே வாங்க, என்றைக்கான ஒரு நாள் புரியும். அப்போ அந்த சகோதரி கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் ஏன் எனக்கு சுகமாக இல்லாமல் இப்படிலாம் சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாரு, ஏன் ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறது அவங்க கேள்வி. இந்த குறைகள் என்பவை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வர்றது. ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவான், நல்லா ஹைட்டில் புண்ணு ஊதி அதை நல்லா கொலன்னு பண்ணி அதில் தான் மோதிரம் பண்ணுவான், அதில் தான் செயின் பண்ணுவான், அதை தான் கம்பல் பண்ணுவான். அப்போ சுடர் சுடர் ஒளிரும் பொன் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணை எதுக்கு சுடுறாங்க, நகை பண்ணி போட்டுக்கிறது. இப்போ கடவுள் நம்மளை எது கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நம்மளை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். அவன் கழுத்தில் செயினாவோ வட்டியானமாவோ மோதிரமாவோ he wants to wear us. அதனால் ஒரு பொண்ணு கேட்கக்கூடாது, என்னை ஏன் வந்து சூடு பண்ணி இப்படின்னு கேட்கவே முடியாது. ஸோ உலகத்தில் 2 விதமான சூடுக்குது. ஒன்று இப்போ நான் சொல்கிற கோல்டு வந்து அணிந்து கொள்வதற்காக கடவுள் பண்ணுகிற ஆபரணம். இன்னொன்று சேத்துல கிடந்த ஆமையை தூக்கி ஒருத்தன் ஒரு பானை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அந்த ஆமையை தூக்கி போட்டு கீழே நெருப்பு விட்டான்னா, இது வரைக்கும் சேத்துல சகதியில் கிடந்த ஆமைக்கு அந்த மிதமான ஈட்டு வந்த உடனே பிரம்மானந்தமாக இருக்கும். நல்லா தண்ணி கொடக்கொடான்னு கொதித்து அவன் அந்த ஆமையை வெளியே எடுத்து அந்த முதுகு தண்டெல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட வரான் பாரு, அப்போ ஆமையே இருக்காது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் சூடு இருக்கு இல்லையா, சூடுன்னா வெப்பம், செக்ஸில் வரும், தண்ணியில் வரும், தம்மில் வரும், எவ்வளவோ சூடு இருக்குது இந்த உலகத்தில். இந்த சூட்டில் மாட்டின்னுங்கிற ஆமையாக இருக்கிற வரைக்கும் அதுலேயே தான் நீ சாப்பிட போகிறேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதனால் நீ வந்து பொன் மாதிரி ஆகணும். கடவுள் உன்னை அழிந்து கொள்ள ஆசைப்படுகிறான், அதுக்காக உன்னை சூடு பண்ணிட்டுருக்கான்னு தெரியணும். ஆமாம் வந்து சுகத்தை கொடுக்கறதுக்காக சூடு பண்ணிக்கலாம்னு நினச்ச மாதிரி நீ ஏமாந்து போகாது. இந்த உலகத்தில் எந்த சுகமும் நிஜம் கிடையாது. ஜனங்களுக்கு இதெல்லாம் அடிப்பட்டால் தானே தெரியும். அது வரைக்கும் இதெல்லாம் எதுவும் சுகம் இருக்குன்னு தப்பாக நினச்சிட்டே இருப்பாங்க. எதுலேயும் எந்த சுகமும் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஞானத்தை தேடுவேன். எதில் சுகம் இருக்குன்னு நீ தேட ஆரம்பிச்சிடுவேன். சித்தார்த்தனுக்கு என்ன கஷ்டம், அழகான பொண்டாட்டி, அவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜகுமாரன், ஒரு பையன், கொஞ்சம் கூட கஷ்டம் தெரியாத அவனை வளர்த்து கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ், வெளியே போய் ஒரு நோயை பார்க்குறான், பணத்தை பார்க்குறான், ஒரு கிழவனை பார்க்குறான், ஐயோ நிறைய திணை மீப்புகள்லாங்கிற உலகத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்ட்டு பொண்டாட்டியும் புள்ள குட்டி விட்டு காட்டுக்கு போய் போதி மரத்தில் உட்காந்து புத்தனாயிட்டு வரான். அப்போ அவன் கண்டுபிடிச்சது என்ன, லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம், இந்த உலகத்தில் எல்லாமே மாயா, எல்லாமே துக்கம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். இப்போ நான் சொல்கிற ஆராய்ச்சி நீ பண்ணியானா, தான் வந்து சேவை. நீ இன்னைக்கு சித்தார்த்தனா இருக்க, நீ இந்த கேள்விகளை கேட்டுட்டு ஞானத்தை தேட ஆரம்பிச்சானா
ஒருவேளை நீ புத்தன் ஆகாமல் போகலாம், அட்லீஸ்ட் புத்திசாலி ஆகிடுவேன். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தன் ஆனான். நீயும் தேடு, புத்தன் ஆகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய். யூ cannot become புத்தா, அட்லீஸ்ட் லிட்டில் மோர் இன்டெலிஜென்ட் fellow you will become. ஸோ அப்படி தான் ஞானிகள் உருவாகிறாங்க. இந்த உலகத்தை நிஜம் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ ஞானி ஆக மாட்டேன். அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா இல்லாதது இருக்கிறதுன்னு நினைக்கிறது. அதனால் கொஞ்சமாக யோசனை பண்ணி தான் ஞானி ஆகணும். இந்த கேள்வி எதனால் வருதுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லையே, எனக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையேன்ட்டு. இதெல்லாம் நடந்தால் என்ன, நடக்க கட்டியிருந்தான். நம்மளை விட மோசமாக ஒரு குஷ்டரோகத்தை பிடிச்சிக்கிட்டு கோயில் வாசலில் உட்காந்துட்டுன்றவன்லாங்கிறானே, அதோட நீ கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோன்னே. ஒன்று நல்லா தானே வச்சுருக்கான். நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, ஏதோ இருக்குது. அப்போது கம்பேரிசன் எப்பயுமே தமிழ் மெலியாரை தாம் நோக்கி, நம்மளோட கீழே இருக்கிறவங்கள பாரு, அவங்கள விட நம்ம நல்லா தான் இருக்கோம்னு எனக்கு தெரியுதோ அப்போ கண்டென்ட் ஆகிடுவேன். இல்லைன்னா எப்போ பாரு நீ பொறாமப்பூச்சின்னு தான் இருப்பேன் இந்த உலகத்தில். எல்லாத்துக்கும் காரணம் அழுக்காருன்னா பொறாமை. அந்த பொறாமை வந்தால் ஆசை வருது, நாமளும் வீடு கட்டணும், நாமளும் ஸ்கூட்டர் விற்றுட்டு கார் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் ஆசை அது நிறைவேறலைன்னா நம்ம எதுவும் இழந்துட்ட மாதிரி கோவம் வருது. அதுதான் வெகுளி. அந்த கோவத்தில் தான் நம்ம எல்லாரையும் டாட்டு போட்டுன்னு சொல்லி தஞ்சாவூர்னு திட்டின்னு உட்காந்துருக்கோம். அதுக்கு பேர் இன்னாச்சொல். இப்போ ஆரம்பம் என்ன, அழுக்காறு. இந்த பொறாமையை விட்டியானவே நீ நல்லா ஆகிப்போடு. அதனால் பொறாமையை விடு. அதனால் இட்ஸ் யுவர் மைண்ட் செட். என்ன நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கை. வாட் எவர் யூ திங்க் இஸ் யுவர் லைஃப். வெள்ளத்தனையது மலை நீட்டம், மாந்தார்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் தாமரை தண்டு 4 அடி போகும், 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய ஆளாகும்னு நினைக்கிறியோ அதுதான் உன் மைண்ட்லேருந்து உற்பத்தி ஆகிற விஷயம். மாந்தார்த்தம் உள்ளத்து எண்ணங்கள், மாந்தார்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இப்போ எண்ணியாங்கு ஏதுவோர் எண்ணியர் திண்ணியராக பெறின். உங்கள்கிட்ட அந்த ஃபோக்கஸ் டிட்டர்மினேஷன் இருந்தால் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ ஆகலாம். எனக்கு எப்பயுமே இந்த பணக்காரன் ஆகணும், கப்பல் கம்பெனி நடத்தணும், இல்லை பிரசிடெண்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், எண்ணம் வந்ததே கிடையாது. மை பர்சூட் வாஸ் ஒன்லி காட் அண்ட் ஐ காட் ஹிம். ஏன்னா அது பிடிச்ச அப்புறம் இது என்ன ஆகுது. ஒரு ஐசக் நியூட்டன் ஒரு விஞ்ஞானி தான். அவங்ககிட்ட 2 பூனை இருந்துச்சு. ஒரு பூனை குட்டி பூனை, ஒரு பூனை பெரிய பூனை. அவன் ஒரு மரப்பொட்டி பண்ணி அதில் 2 ஓட்டை போட்டான், ஒரு சின்ன ஓட்டை ஒரு பெரிய ஓட்டை. அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, எதுக்கு 2 ஓட்டை போட்டுக்கிறேன்னு. சின்ன பூனை போகிறதுக்கு வர்றதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை போயிட்டு வர்றதுக்கு பெரிய ஓட்டை. நானும் அந்த ஆள் கேட்டான், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாடா, பெரிய ஓட்டையிலே சின்ன பூனையும் வரும் பெரிய பூனையும் வரும் இல்லையா, எதுக்கு 2 ஓட்டை போட்டேன் நான். அந்த மாதிரி நாம் போட்டுக்கிற ஓட்டை கடவுள்ன்ற பெரிய ஓட்டை. இதுக்குள்ளே காரு வரும், வசதி வரும், பேண்ட்டு வரும், சர்ட்டு வரும், எல்லாம் வரும் இதுக்குள்ளேயே. நான் எந்த உலகத்துக்கு ஒரு ஓட்டை கடவுளுக்கு ஒரு ஓட்டைன்னு எதுக்கு போடணும்? வட்டமான்னு ஒரே வட்டம் போகிறோம். கடவுளை பண்ணி நீ அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும், உனக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். அவனால் கொடுக்க முடியல, யாரால் கொடுக்க முடியும்? அதனால் யூ ஹேவ் டு அட்டைன் காட், நாட் ஆல் திஸ் பெரிஷபிள் பக்ரி திங்ஸ். ஞானமூர்த்தினி உதார கீர்த்தினி ஞானமூர்த்தினி பிராணதார்த்தினி பிரபஞ்ச சக்தினி தேவதூதனி எமை தேடி வந்தாய் நீ ஞானமூர்த்தினி ஆட்டி வைத்தாய் நீ உடனாட வந்தாய் நீ கூட்டில் வைத்தாய் நீ என்னில் குலவுகின்றாய் நீ மீட்டி விட்டாய் நீ இசை மேவி நின்றாய் நீ மனம் வீழ்த்தி விட்டாய் நீ எம்மை வெற்றி கொண்டாய் நீ ஞான மூர்த்தினி சாட்டை கையேந்தும்
பார்த்த சாரதியும் நீ, சத்தியம் தர்மம் பிரேமை கொண்ட சாந்தி நிலையும் நீ, விதையும் விளைவும் நீ, எங்கள் விதியும் மதியும் நீ, எம் கதையின் நாயகன் நீ, எங்கள் கடவுள் மாமா நீ நீ நீ, ஞானமூர்த்தி நீ, உதார கீர்த்தி நீ நீ நீ, ஞானமூர்த்தி நீ, ஞானமூர்த்தி நீ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.